ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 15வது பாசுரத்தின் விளக்கத்தை சிந்திப்போம். இன்றைக்கும் ஒரு தோழியை எழுப்புவதற்காக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்காங்க. இந்த பாசுரத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, 2 தோழிகள் உரையாடுவது மாதிரி அமைந்திருக்கிறது. ஆண்டாள் நாச்சியார் வெளியே நிற்கக்கூடிய தோழியும் பேசுற மாதிரியும், அதற்கு உள்ள இருக்க பெண் எழுந்து வந்து பதில் சொல்ற மாதிரியும் அமைந்திருக்கு. 2 தோழிகளும், வெளியே இருக்கக்கூடிய தோழியும் உள்ள இருக்கக்கூடிய தோழியும், 2 தோழியும் உரையாடுவது மாதிரி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தின் விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அலையேன்மின் நங்கைமே போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க. வல்லானை மாயானை பாடேலோ ரெம்பாவாய். 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரையும் தோழிகளை எழுப்புவதாக தான் அமைந்திருந்தது. துயிலடை பாடல்களாக தான் அமைந்திருந்தது. இந்த 15வது பாசுரம் என்ன சிறப்பு அப்படின்னா, 2 தோழிகள் உரையாடுவது மாதிரி அமைந்திருக்கிறது. துயில் எழுப்ப வந்த பெண்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுந்து வந்து பதில் சொல்ற மாதிரியும் 2 தோழிகள் உரையாடுவது மாதிரி அமைந்திருக்கிறது. முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, எல்லே இளங்கிளியே. துயில் எழுப்ப வந்த தோழிகள், அதாவது வெளியே நிற்கக்கூடிய தோழிகள் வாசல்ல நிக்கிறாங்க. இந்த தோழியை எழுப்புவதற்காக வந்திருக்கிறாங்க. இப்போ துயில் எழுப்ப வந்த பெண்கள் சொல்றாங்க, எல்லே இளங்கிளியே. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாண்டிய நாட்டுல அவதாரம் செய்ததுனால இந்த பாண்டிய நாட்டுடைய பேச்சு வழக்க இங்க வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னா இங்கதானே ஏலே ஏலே அப்படின்லாம் பேசுவாங்க. திருநெல்வேலி பக்கம்லாம் ஏலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அல்லவா. பாண்டிய நாட்டுல ஏலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். அதனால ஆண்டாள் நாச்சியார் முதல்ல ஆரம்பிக்கிற பொழுதே எல்லே இளங்கிளியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஏலே இளங்கிளியே, இளமையான கிளி போன்றவரே, இன்னும் உறங்குதியோ? இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. துயில் எழுப்ப வந்த பெண்கள் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேக்குறாங்க, எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? இளமையான கிளி போன்றவளே, இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. உடனே உள்ள இருக்கக்கூடிய தோழி பதில் சொல்றா, சில்லென்று அலையின் மின் நங்கை மின் போதருகின்றேன். சில்னா கோபம். ஏன் இப்படி கோபத்தோடு என்னை அழைக்கிறீங்க? இதோ வந்துடுறேன். சில்லென்று அலையின் மின் நங்கை மிர் போதருகின்றேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதற்கு வெளியே நிற்கக்கூடிய தோழி சொல்றாங்க, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வல்லே உன் கட்டுரைகள், நீ பேச்சுல எவ்வளவு வல்லமை படைத்தவள்னு எங்களுக்கு தெரியும். பண்டே உன் வாயறிதும், எங்களுக்கு முன்னாலேயே தெரியும். நீ எவ்வளவுலாம் வாய் பேச்சு பேசுவ, உடைய வாய்ச்சாலம் பத்தி எங்களுக்கு முன்னாலேயே தெரியும். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எங்களுக்கு முன்னாலேயே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு உள்ள இருக்கக்கூடிய தோழி பதில் சொல்றா, வல்லீர்கள் நீங்களே, பேச்சில் வலிமை உடையவர்கள் நீங்க தான். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நான் தான் பேச்சில் வலிமை உடையவளா இருந்தா சரி, இருந்துட்டு போகட்டும், நானே பேச்சில் வலிமை உடையவளா இருந்துட்டு போறேன், நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லி சொல்றா. வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆகிடுக, சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நானே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே துயில் எழுப்ப வந்த பெண்கள் சொல்றாங்க, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே? சீக்கிரம் எழுந்து வா, உனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய தோழி கேக்குறா, எல்லாரும் போந்தாரோ? அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா? நம்ம தோழிகள் அத்துணை பேரும் வந்தாச்சா? உடனே வெளியே நிற்கக்கூடிய தோழி சொல்றாங்க, போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, நம்ம தோழிகள் அத்தனை பேரும் வந்தாச்சு, நீயே வா, நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ, யார் யார் வந்திருக்கான்னு சொல்லி நீயே எண்ணி பார்த்துக்கோ. போந்தார் போந்தெண்ணிக்கொள், நீயே வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வல்லானை கொன்றானை, குவாலய பீடம் என்று சொல்லக்கூடிய யானை வடிவிலே வந்த அசுரனை கொன்றவனும் வல்லானை கொன்றானை. மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை, எதிர்த்து சண்டையிடக்கூடிய பகைவர்களையெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டு வெல்லக்கூடியவனை, மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை, அத்துணை பேரையும் ஜெயிக்கக்கூடியவனை, அழிக்கக்கூடியவனை. மாயனை, மாய லீலைகள் எல்லாம் செய்யக்கூடியவனை. 5வது பாசுரத்திலே சொன்னாங்க இல்லையா, மாயனை வடமதுரை மைந்தனை, மாய லீலைகள் எல்லாம் செய்யக்கூடியவனை மாயனை. பாடேலோ ரெம்பாவாய், சீக்கிரம் எழுந்து வா, எழுந்து வந்து அந்த கிருஷ்ணனை பாடலாம் வா, மாயனை பாடலாம் வா அப்படின்னு சொல்லி சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது.
ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.